எஸ் குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் பேங்கிங் பற்றி பார்க்க போகிறோம். ஹவு டு மெயின்டைன் பேங்கிங் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன். ஓகே, பேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா டேலி பேங்கிங்கில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேமெண்ட்டு, ரெசிப்ட்டு, இந்த என்ட்ரிஸ் போட முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கான்ஃபிகரிங் த பிரிண்டிங் செக் பிரிண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது டேலியில். செக் பிரிண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டேலியில் தான் வேலை செய்யும், உங்களுக்கு எஜுகேஷன் வெர்ஷனில் வேலை செய்யாது. செக் பிரிண்டிங் அப்படின்னா என்னென்னா, சப்போஸ் நீங்கள் எந்த கம்பெனியில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ, சரி எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ, அவங்க வந்து உனக்கு செக் புக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. யாருக்காவது நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது நார்மலாக என்ன பண்ணுவீங்க, செக்கை கிழித்து அமௌண்ட்டை ஃபில் பண்ணி அதுலேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் அந்த மாதிரி கையால் எழுதும்போது மிஸ்டேக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி மிஸ்டேக் இருந்ததுன்னா, சப்போஸ் அடித்தல் திருத்தலோடு நீங்கள் ஒரு செக் எழுதிட்டீங்க அப்படின்னா அந்த செக் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அல்லது உங்களை அறியாமல் நீங்கள் சரி பரவாயில்ல இது சின்ன கரெக்ஷன் தான் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருவீங்க. பட் பேங்க்கில் பார்க்கும்போது உங்களுக்கு அடித்தல் திருத்தல் இருந்தாலே அந்த செக் வந்து பவுன்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி பவுன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கும் சார்ஜ் போடுவாங்க. நீங்கள் யாருக்கு செக் இஷ்யூ பண்ணிடுறீங்களோ அவங்களுக்கும் சார்ஜ் போடுவாங்க. ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் செக் பிரிண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது டேலியில். அந்த செக் பிரிண்டிங்கிற ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா செக் டெபாசிட்ஸ், கேஷ் டெபாசிட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷம் ஒரே சவுண்டாக இருக்குது, நான் சொல்லிட்டு வரேன். துஷ்டனை கண்டா தூர விலகுங்கிற மாதிரி வெளியில் ஒரே சவுண்டாக இருக்குது. அதனால் ஷட்டரை சாத்திட்டு உங்களுக்கு காற்று இல்லைனாலும் பரவாயில்ல. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் டெபாசிட் அண்டு செக் டெபாசிட் ஸ்லிப். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 10 செக்கு 20 செக்கு வருது கலெக்ஷனுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சலானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப் நேஷனல் பேங்க் டெபாசிட் சலான் அப்படின்னு காட்டப்படுது. இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்கோட டெபாசிட் சலான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் உங்களுக்கு மிஞ்சி போனால் இந்த மாதிரி எவ்வளோ ஒரு 2 செக்கு அல்லது 3 செக்கு தான் எழுத முடியும் இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த மாதிரி செக்கு டெபாசிட் ஸ்லிப்பில் உங்களுக்கு 2 செக்கு அல்லது 3 செக்கு அவ்வளோதான் எழுத முடியும், பின்னாடி நிறைய எழுத முடியாது. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு நிறைய ஒரு நாளைக்கு 20 செக்கு 50 செக் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா, குறைஞ்சது நீங்கள் 10 ஸ்லிப்பாவது எழுதுகிற மாதிரி இருக்கும். ரிப்பீட்டடாக வந்து அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, பேங்க்கோடைய பிரான்ச் நேமு, பேங்க் நேமு எல்லாத்தையும் உட்காந்து எழுதிருக்கணும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டு 5 பேருக்கு அந்த மாதிரி 10 ஸ்லிப்பு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக இதில் டெபாசிட் ஸ்லிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் செக் டெபாசிட் ஸ்லிப்பை வரிசையாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு பிரிண்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 50 செக்கு எதெல்லாம் டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அது அப்படியே ஒரு ஷீட்டாக வரும். நீங்கள் அது கூட அந்த செக்கை அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணலாம். அந்த மாதிரியான ஆப்ஷனும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஷ் டெபாசிட் ஸ்லிப். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா டேலியில் வந்து கேஷ் டெபாசிட் ஸ்லிப் ஜென்ரேட் பண்ண முடியும். பட் அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணுற கேஷ் டெபாசிட் ஸ்லிப்பை பேங்க்கில் தே வில் நாட் அக்செப்ட். அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபைடு ஃபார்மேட் இருக்குது. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நீங்கள் டெபாசிட் ஸ்லிப் கொடுத்தா தான் வந்து பேங்க்கில் அக்செப்ட் பண்ணுவாங்க. இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு சார் இது இருக்குது அப்படின்னா 2 ரீசனுக்காக இருக்குது. ஒன்று, நீங்கள் எஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதாவது உங்கள் கம்பெனிலேருந்து எஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா எஸ் பேங்க்கு டேலிலேருந்து ஜென்ரேட் பண்ணுற கேஷ் டெபாசிட் ஸ்லிப்பை அக்செப்ட் பண்ணுவாங்க. மற்ற எந்த பேங்க்லையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்முடைய ரெக்கார்டு பர்பஸ்க்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், இன்றைக்கி டெபாசிட் என்ட்ரி போடுறோம் அப்படின்னா நம்முடைய ரெக்கார்ட் பர்பஸ்க்கு நம்ம டெபாசிட் ஸ்லிப் ஜென்ரேட் பண்ணி நம்முடைய வவுச்சர் கான்ட்ரா வவுச்சரில் அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு ஒரு ப்ரூஃப், அவ்வளோதான். மற்றபடி கேஷ் டெபாசிட் ஸ்லிப்பை பேங்க்கு தே வில் நாட் அக்செப்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெக்கன்சிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 2 கைண்ட் ஆஃப் ரெக்கன்சிலேஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ரெக்கன்சிலேஷன், இன்னொன்று ஆட்டோ ரெக்கன்சிலேஷன். மேனுவல் ரெக்கன்சிலேஷன் அப்படின்னா என்னென்னா, பேங்க் லெட்ஜரில் போய்ட்டு
நீங்கள் ஒன்று ஒன்றா மேனுவலாக டேட்டு போட வேண்டியது. பேங்க்கில் என்றைக்கு இந்த அமௌண்ட்டு பாஸ் ஆகிருக்கு, செக்கு நீங்கள் கொடுத்த செக்காக இருக்கட்டும் இல்லை வந்த செக்காக இருக்கட்டும், என்றைக்கு பாஸ் ஆகிருக்குன்னு மேனுவலாக என்ட்ரி போடுறது, அது மேனுவல் ரெக்கன்சிலேஷன். ஆட்டோ ரெக்கன்சிலேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ பேங்க்கோட வெப்சைட்லேருந்து நீங்கள் எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் பண்ணுவீங்க. அந்த எக்ஸல் ஃபைலை டேலிக்குள்ளே போட்டு ஆட்டோ ரெக்கன்சிலேஷன் பண்ணலாம். பட் ஆட்டோ ரெக்கன்சிலேஷனில் பண்ணும்போது என்னென்னா, அது பர்ஃபெக்டாக பண்ணாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக பண்ணும்போது என்னென்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் திரும்ப அதில் போய் பண்ணணும். ஆட்டோ ரெக்கன்சிலேஷன் பண்ணிட்டீங்கன்னா பெரிய தலைவலி அது. ஓகேவா? ஆட்டோ ரெக்கன்சிலேஷன் அந்த அளவுக்கு அது சக்ஸஸ் கிடையாது, யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஆட்டோ ரெக்கன்சிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூடிஆர் நம்பர், ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வேணும். ஒரே அமௌண்ட்டு திரும்ப திரும்ப வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வேணும். யூடிஆர் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா 64 டிஜிட், அது ஒன்றும் பார்கோடு கிடையாது. ஸோ ஏதோ ஒரு நம்பரை வச்சு தான் நீங்கள் மேட்ச் பண்ண முடியும். யூடிஆர் நம்பரில் 64 டிஜிட் நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டு இருக்க போகிறது தான். ரைட்டா? அதனால் வந்து மேனுவல் ரெக்கன்சிலேஷனில் தர் இஸ் சம் ப்ராப்ளம். அதனால் வந்து சாரி ஆட்டோ ரெக்கன்சிலேஷனில், அதனால் ப்ளீஸ் யூஸ் மேனுவல் ரெக்கன்சிலேஷன். இட் இஸ் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேனுவல் ரெக்கன்சிலேஷன் பண்ணும்போது உங்கள் மனசில் ஞாபகம் இருக்கும். ஆட்டோ ரெக்கன்சிலேஷன் போட்டிங்கன்னு வச்சுக்கோ, அந்த என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறவங்க நீ என்ன வேலை பண்ணுறேனே உனக்கு தெரியாமல் போயிடும். ஆட்டோ ரெக்கன்சிலேஷனில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மொபைல் ஃபோன் இருக்குது, நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டை நம்ம கூப்பிட்றோம். எப்படி கூப்பிட்றோம்? மொபைல் ஃபோனில் பேரை செலக்ட் பண்ணி கூப்பிட்றோம், பேர் தான் ஞாபகம் இருக்குது. பட் இதே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்பர் வந்து ஞாபகம் இருக்கும். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒய்ஃப் நம்பர் ஞாபகம் இருக்குது, 9940935990, அப்பயோ போட்டது. இன்னொன்று என் ஃப்ரெண்டு கார்த்தி நம்பர் 9941055033. ஏன்னா நாங்கள் டயல் பண்ணி பேசுவோம், அதனால் ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ரெக்கன்சிலேஷன் வந்து மேனுவலாக ரெக்கன்சில் பண்ணும்போது உங்கள் மைண்டு கூட நீங்கள் பேசுவீங்க. அப்போ வந்து இது ரெக்கன்சில் ஆகிடுச்சு, இந்த பணம் இந்த பார்ட்டிகிட்டேருந்து வந்திருக்கு, இந்த பணம் இந்த பார்ட்டிகிட்ட வரல அப்படின்னு உங்கள் மைண்டு வந்து உங்களுக்கு கூட பேசும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது அதை விட்டுட்டு ஆட்டோ ரெக்கன்சிலேஷன் என்றைக்கும் போகாதீங்க, அது வந்து வேண்டாம். பேங்கிங்கில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது பாருங்கள். செக் பிரிண்டிங்கில் சிங்கிள் செக்கு, மல்டி செக். ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம். செக் பிரிண்டிங் எப்படி பண்ணுறது. முதல்ல டேலியில் வாங்க. டேலியில் வந்துட்டு செக் பிரிண்டிங் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா எந்த பேங்க்குக்கு வேணுமோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடக் மஹிந்திரா பேங்க் அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொடக் மஹிந்திரா பேங்க்கு செக் பிரிண்டிங் ஃபெசிலிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த இடத்துல செக் பிரிண்டிங் அப்படின்றதுல இந்த ஆப்ஷன் வந்து எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்துட்டு இங்கே செட் ஆல்டர் அதை போய் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொடக் மஹிந்திராவோட செக் புக்கோட ஃபார்மேட்டு இந்தியா பூரா ஒரு 5-6 ஃபார்மேட் இருக்கும். உங்கள் கையில் இருக்கிற ஃபார்மேட் எதுவோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபார்மேட்டா கையில் இருக்கிறது எந்த ஃபார்மேட், இந்த ஃபார்மேட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணினா உங்களுக்கு அதுக்கான கான்ஃபிகரேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்புறமா என்ட்ரு கொடுத்துட்டு ப்ரிவியூ பார்க்குறதுனா ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் லைஃப்பில் இப்படி தான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இது வந்து செங்கல் செக். இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிங்க இதை. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செக் பிரிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று சிங்கிள் செக்கு, இன்னொன்று மல்டிபிள் செக். இப்போ வந்து செக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கான்ஃபிகர் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி, ஆல்டர், லெட்ஜர், அதில் எந்த பேங்க்கோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணி அதில் எனேபிள் செக் பிரிண்டிங், செட் ஆல்டர் செக் புக்கு, எஸ். இதில் போய்ட்டு எந்த ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டை நம்ம செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு செக்கு எப்படி பிரிண்ட் பண்ணணும்னா, சப்போஸ் ஒரு பேமெண்ட் என்ட்ரி போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி டேட் என்ன, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் F2 போட்டு பீரியடு சேஞ்ச் பண்ணுறேன். 1/4/24 31/3/25. இன்றைக்கி டேட்டில் நான் வந்து கொடக் மஹிந்திரா பேங்க்கில் ஒரு இது பண்ணுறேன். யாருக்கு பேமெண்ட் பண்ணுறேன்னா ரெண்ட் பேமெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஆஃபீஸ் ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10,000 rupees பேமெண்ட் பண்ணுறேன். என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வரும். என்ட்ரு கொடுத்துட்டு டேட்டு cannot be above the current period. டேட் வந்து என்ன இருக்குது, இன்றைக்கி என்ன டேட்டு, என்ட்ரு கொடுக்குறோம். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிடுறோம். ரைட்டா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு செக் வந்து எடுத்து வச்சிங்கன்னா இது பிரிண்ட் ஆகிடும். இந்த மாதிரி இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கு.
இதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 2-3 செக் நான் சேர்த்து போட்டு போடுறேன் பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 4-5 பேருக்கு நான் பேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதே கொடக் மஹிந்திரா பேங்க்கு சேலரி நான் வந்து கொடுக்குறேன். சேலரி டு பிரமீளா 15,000. ஓகேவா? என்ட்ரு கொடுத்து செக் நம்பர் 300. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இபி பில், கொடக் மஹிந்திரா பேங்க்கு இபி இல்லை எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், அது ஒரு 2,563 ரூபா இருக்குது. இப்போ 3 செக்கு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். சாரி, 3 செக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ 3 செக்கு நம்ம போட்டிருக்கோம். 3 செக்கையும் ஒரே நேரத்தில் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலியில் போயிட்டு பேங்கிங், அதில் போட்டிங்கன்னா செக் பிரிண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கேட்வே ஆஃப் டேலியில் பேங்கிங்கில் போயிட்டு செக் பிரிண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எப்படி போனோம்? கேட்வே ஆஃப் டேலி, பேங்கிங், அதில் செக் பிரிண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். அதில் எந்த பேங்க்னா கொடக் மஹிந்திரா பேங்க். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3 செக் இருக்குது. 3ஐயும் சேர்த்து நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அப்படியே கண்ட்ரோல் செலக்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பிரிண்டட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் பி கொடுங்க. அதில் கண்ட்ரோல் பி, ஆல்ட் பி, கண்ட்ரோல் பி கொடுத்துட்டிங்கன்னா பிரிண்ட் செக் அப்படின்னு கேட்டால் எஸ் கொடுக்கும். ஷோ செக் டீடைல்ஸ் பிஃபோர் பிரிண்டிங் எஸ் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு செக்காக பிரிண்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செக்கு நம்ம 10,000 போட்டது ரெண்ட்டுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் கொடுத்துட்டு செகண்ட் செக்கு சேலரி டு பிரமீளா, எல்லாம் ஒரே நேரத்தில் இந்த மாதிரி மல்டிபிள் செக்கு பிரமீளா, சேலரி டு பிரமீளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெட்ஜர் நேம் தான் வந்திருக்கு. சப்போஸ் வந்து லெட்ஜர் நேமில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்காது பேங்க்கில். இப்போ பிரமிளானா என்ன இருக்கும்? பிரமிளாங்கிற பேரில் தான் இருக்கும். எலக்ட்ரிசிட்டி பில்னா என்ன இருக்கும்? தமிழ்நாடு டான்ஜெட்கோ அப்படிங்கிற பேரில் செக் கொடுக்கணும். அந்த மாதிரி யார் பேரில் செக் கொடுக்கணும்? ஃபேவரிங் நேம் அது முதல்ல இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. செக் பிரிண்டிங்கில் முக்கியமானது ஃபேவரிங் நேம். இல்லைன்னு வச்சுக்கோ, சேலரி டு பிரமிளான்னு அக்கௌண்ட் இருக்குமா, அதை கொண்டு போய் போட முடியாது. பிரமிளாங்கிற பேரில் தான் அக்கௌண்ட் இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேவரிங் நேம் அப்படின்னு ஒன்று கேட்கும். செக்கு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபேவரிங் நேம் கேட்கலன்னா என்ன பண்ணணும்? எது ஒன்று வேணும்னாலும் சரி வேண்டானாலும் சரி F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். எது ஒன்று வேணும்னாலும் வேண்டானாலும் F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் பேங்க் டீட்டெயில் பாருங்கள். ஃபேவரிங் நேம் கேட்கும். ஏன் கேட்கல? யூஸ் டிஃபால்ட் பேங்க் அலோகேஷன், எஸ். இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் டைப்பு செக்கு, லெட்ஜர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரெண்டுன்னு இருக்குது. ஃபேவரிங் நேம் கேட்கணும். இந்த இடத்துல F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஃபேவரிங் நேம் அப்படின்றது. எந்த இடத்துல இந்த செக்கு செலக்ட் பண்ணுற இடத்துல F12 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷோ ஃபேவரிங் நேம் அப்படின்றது. இந்த இடத்துல ஃபேவரிங் நேம் அப்படிங்கிறது இல்லையா, இங்கே வந்து யார் கொடுக்க போகிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட் அப்படின்னா சூரியகுமார் பண்டாரி, அவர் பேரில் செக் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த நேமை செலக்ட் பண்ணுங்க. இப்போ போயிட்டு ப்ரிவியூ பார்த்தீங்க அப்படின்னா செக் நேமில் சூரியகுமார் பண்டாரி 10,000 அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு இது பார்க்குறீங்க சேலரி டு பிரமீளா. இதுக்கு வந்து செக்கு வந்து கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும்? இந்த இடத்துல சேலரி டு பிரமீளா அப்படின்னு இருந்தால் அவங்களுக்கு வராது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரமீளா அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கணும், நேம் பிரமீளா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ ப்ரிவியூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரமீளா அப்படிங்கிற பேரில் நீங்கள் செக் கொடுக்கணும். ஸோ மல்டிபிள் செக்கு அண்டு சிங்கிள் செக் அட் எ டைமில் நீங்கள் பிரிண்ட் பண்ண முடியும். இதுக்கு வந்து F8 இன்க்ளூட் அப்படிங்கிற ஒரு வேர்டு ஞாபகம் வச்சுக்கோ, அது கேட்பாங்க அடிக்கடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் எப்படி பண்ணணும்? செக் பிரிண்டிங் பேங்கிங்கில் போய்ட்டு செக் பிரிண்டிங்கில் பேங்கை செலக்ட் பண்ணுங்கள். மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் பி, கண்ட்ரோல் பி கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ மல்டிபிள் செக் பிரிண்டிங், சிங்கிள் பிரிண்டிங் ரெண்டுமே நீங்கள் பண்ண முடியும். ஓகேவா?
ரைட். அடுத்தது பேங்கிங்கில் என்ன ஆப்ஷன் இருக்குது? அடுத்தது டெபாசிட் ஸ்லிப்பில் 2 வகையான டெபாசிட் ஸ்லிப் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தது பேமெண்ட் சைடு. இதுக்கு அப்புறம் பார்க்க போகிறது இப்போ நம்ம ரசீட் சைடு. இப்போ வந்து பார்க்குறீங்க, பேங்க்கில் போயிட்டு ஒரு 50,000 கேஷ் டெபாசிட் பண்ணுறீங்க. அதுக்கு எப்படி செலான் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ அக்கௌண்டிங் வவுச்சர் வி கான்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா எஃப். எந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம்? கொடக் மஹிந்திரா பேங்க். என்ன டெபாசிட் பண்ணுறோம்? கேஷு. எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம்? 50,000. ஸோ இந்த மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேஷ் அப்படின்னு போடுங்க. இங்கே டெனாமினேஷன் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 ரூபாயில் எப்படி இருக்குது, நம்ம இதில் வந்து ஒரு 40 நோட்டு இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 நோட்டு இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 நோட்டு இருக்குது. இந்த மாதிரி இருக்குது உனக்கு டெனாமினேஷன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. பேங்க் நேம்லாம் இங்கே நாட் அப்ளிகபிள். என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுறது. இப்போ போயிட்டு கேஷ் டெபாசிட் ஸ்லிப் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? திரும்பவும் பேங்கிங் போயிட்டு இங்கே டெபாசிட் ஸ்லிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டெபாசிட் ஸ்லிப்பில் போய்ட்டு கொடக் மஹிந்திரா பேங்கை செலக்ட் பண்ணி உங்களுக்கு கேஷுக்கு கேஷ் டெபாசிட்டு எஃப்ஐ அப்படின்னு ஒரு ஆப்ஷன். கேஷ் டெபாசிட்டுக்கு எஃப்ஐ. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ் டெபாசிட் இருக்குது. செலக்ட் பண்ணி ஆல்ட் பி கண்ட்ரோல் பி ப்ரிவியூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெபாசிட் ஸ்லிப்பு ஜென்ரேட் ஆகும். கொடக் மஹிந்திரா பேங்க்கில் சப் கார்பரேட் பிரான்ச்சு அக்கௌண்ட் நம்பர், பேன் நம்பர், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே போட்டு இந்த மாதிரி 2 காப்பி வரும். இதை வந்து நம்ம ரெக்கார்டு பர்பஸ்க்கு எடுத்து வச்சுக்கலாம். பேங்க்கில் கொடுத்தா அவன் வாங்கினான்னா ஓகே, வாங்கலைன்னா நம்ம ரெக்கார்டு பர்பஸ் வச்சுக்கலாம். இது கேஷ் டெபாசிட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து செக் டெபாசிட் இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு 10 செக் வருது. அக்கௌண்டிங் வவுச்சர் வி, ரசிப்ட் F6. இதே கொடக் மஹிந்திரா பேங்க்கு. யார்கிட்டேருந்து வருது? அப்துல் கரீம் கோயம்பேடு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் அட்வான்ஸ் தராரு. செக் நம்பர் 15636 இந்த மாதிரி இருக்குது. பேங்க் நேம் இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் HDFC பேங்க் தராரு. ரிசீவ்டு ஃப்ரம் அப்துல் கரீம். ஓகேவா? அடுத்தது இன்னொன்று கொடக் மஹிந்திரா பேங்க்கு. இன்றைக்கே வந்து 2-3 பேர்ட்டு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆதிநாத்தின் ஃபோட்டோலேருந்து ஒரு 12,300 வருது. அதுவும் நம்ம அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம், இல்லை ஆன் அக்கௌண்ட்டில் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க், ஆதிநாத்தின் ஃபோட்டோ. அடுத்தது இன்னொரு பேர் கொடுக்குறேன். மொத்தம் 3 செக் போடுவோம். 3 செக்குமே வாங்கி கொடக் மஹிந்திரா பேங்க்கில் தான் டெபாசிட் பண்ணுறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அல்ஃபோன்ஸ் அப்படின்னு பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 5,600 தராரு. இவரை நமக்கு அட்வான்ஸ் தராரு. அப்படி இவர் வந்து பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் செக் கொடுக்குறாரு. ஸோ இப்போ இந்த 3 செக்கையும் நம்ம பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணுறோம். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 30 செக்கு 40 செக் இருக்குன்னா உட்காந்து மாங்கன்னு எழுதிட்டு இருக்கணும். இப்போலாம் அப்படி கிடையாது. நேராக பேங்கிங்கில் வாங்க, டெபாசிட் ஸ்லிப் அதில் போங்க. எந்த பேங்க்கோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ 3 செக் உனக்கு காட்டுது. அந்த 3 செக்கையும் அப்படியே செலக்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார். செலக்ட் பண்ணி ஆல்ட் பி கண்ட்ரோல் பி கொடுத்து ப்ரிவ்யூ பாருங்கள், பிரிண்ட் அவுட் எடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 2 வரும், 2 காப்பி. ஒன்று பேங்கர் காப்பி, இன்னொன்று கஸ்டமர் காப்பி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 2 காப்பி வரும். இந்த காப்பியை அட்டாச் பண்ணி அந்த சலான், பேங்க்குடைய சலான் இருக்கு இல்லையா, இந்த சலானில் என்ன பண்ணணும்? அக்கௌண்ட் நம்பர் எழுதி, பிரான்ச் நேம் எழுதி, டோட்டல் அமௌண்ட் ஒரு 20 செக் இருக்குன்னா 20 செக்கோட டோட்டல் அமௌண்ட் எழுதிட்டு ஆஸ் பர் என்க்ளோஸ்ட் அப்படின்னு போட்டு இந்த நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தது ப்ளஸ் அந்த 20 செக்கையும் சேர்த்து அட்டாச் பண்ணி ஒரு பின் அடித்து அதை இது கூட சேர்த்து ஆஸ் பர் என்க்ளோஸ்ட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். ஓகேவா? இது ஒரு ஆப்ஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் டெபாசிட் பார்த்தாச்சு. அடுத்தது போஸ்டட் செக் மேனேஜ்மெண்ட். போஸ்டட் செக் மேனேஜ்மெண்ட். ஓகே, குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி செக் அப்படின்னு சொல்லி நம்ம என்ட்ரி பண்ணணும். டேலியில் நம்ம என்ட்ரி பண்ணும்போது பிடிசி செக் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணணும். இப்போ நீ வந்து ஒரு பிடிசி செக்கு வாங்கியிருக்க, ஆனால் டேலியில் என்ட்ரி போடாமல் விட்ட அப்படின்னா என்ன ஆகும்? அதே பார்ட்டிகிட்ட திரும்பவும் ஃபோன் பண்ணி நீ பணம் கேட்ப, ரைட்டா? அதே மாதிரி
நீங்கள் இஷ்யூ பண்ணுற அந்த பிடிசி செக் அதையும் வந்து டேலியில் என்ட்ரி பண்ணி வைக்கணும். என்ட்ரி பண்ணாமல் விட்டுட்டோம்னா நமக்கு பணம் கையிருப்பு என்ன இருக்குது அப்படின்னு தெரியாமல் போயிடும். ஸோ பிடிசி செக்கு டேலியில் என்ட்ரி பண்ணுறதுங்கிறது ரொம்ப மேண்டட்ரியான ஒன்று. எப்படி என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி செக்கு நீங்கள் கொடுக்குறீங்களாலும் வாங்கினாலும் சரி, ஆல்ட் டி அவ்வளோதான். அக்கௌண்டிங் வவுச்சர் வீல போங்க. இன்றைக்கி டேட்டு வந்து 11. சப்போஸ் 20ஆம் தேதி ஒருத்தன் பணம் தரான், செக்காக தரான் அப்படின்னு வச்சுக்கோ. யார் தரா அப்படின்னா ஃபோனா இன்டர்நேஷ்னல் டியூட்டிகுரின். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபா தராரு. எப்படி தராருன்னா அட்வான்ஸாக தராரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர் இந்த மாதிரி இருக்குது. பேங்க் ஹெச்டிஎஃப்சி. இப்போ நீங்கள் என்ட்ரி பண்ணால் என்ன ஆகும்? டேலி வந்து இன்றைக்கி டேட்டு 20/11 எடுத்துக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னா போஸ்ட் டேட்டட் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் டேட்டட். இப்போ இந்த மாதிரி போஸ்ட் டேட்டட் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா டேலியோடைய டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன டேட்டோ அதுதான் எடுத்துக்கும். ஓகேவா? இன்றைக்கி என்ன டேட்டோ அந்த டேட்டு தான் எடுத்துக்கும். அதே மாதிரி நீங்கள் பேமெண்ட் என்ட்ரி பண்ணும்போது சரி, சப்போஸ் நீங்கள் யாருக்காவது ஒருத்தர் பேமெண்ட் தரீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடக் மந்திரா பேங்க்லேருந்து ரெண்ட்டு தரீங்க. ஓகே, ஆஃபீஸ் ரெண்ட்டு ஒரு 15,000 தரீங்க அப்படின்னு வச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக் நம்பர் 302, யார் பேர்னா சூரியகுமார் பண்டாரி. இந்த மாதிரி என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, டேலி என்ன நினச்சிக்கோ, இன்றைக்கி தேதி 20 அப்படின்னு நினச்சிக்கோ. பட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதி என்ன 11 தான். அப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நீங்கள் கண்ட்ரோல் டி போஸ்ட் டேட்டட் அப்படின்னு போடணும். என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் டி போஸ்ட் டேட்டட் அப்படின்னு போட்டு என்ட்ரி பண்ணணும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா டேலி வந்து என்ன பண்ணிக்கும், இன்றைக்கி தேதி வந்து 11 அப்படின்னு அதை எடுத்துக்கும். ஓகேவா? இந்த மாதிரி போஸ்ட் டேட்டட் என்ட்ரி பண்ணுறதுனால நமக்கு கையில் போஸ்ட் டேட்டட் செக் வர வேண்டியது எவ்வளோ இருக்குது, நாம் இஷ்யூ பண்ண போஸ்ட் டேட்டட் செக் எவ்வளோ இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்முடைய ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து பண்ண முடியும் இந்த மாதிரி பண்ணுறதுனால. அதுக்கு வந்து எங்கே பண்ணால் பேங்கிங்கில் போய்ட்டு போஸ்ட் டேட்டட் சம்மரி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த போஸ்ட் டேட்டட் சம்மரியில் பேங்கை செலக்ட் பண்ணால் நீங்கள் செக் எவ்வளோக்கு ரிசீவ் பண்ணிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ செக் இஷ்யூ பண்ணிருக்கீங்க இந்த மாதம் அப்படின்னு தெரியும். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது செக் ரிஜிஸ்டர். இந்த செக் ரிஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடக் மஹிந்திரா பேங்க்கில் இந்த மாதிரி ஒவ்வொரு செக் புக்லேயும் எவ்வளோ செக்கு நீங்கள் வச்சுருந்தீங்க, எவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கீங்க, அதில் எவ்வளோ செக்கு இருக்குது அப்படின்னு கேட்கும். இதில் வந்து நிறைய இருக்குது, ஏன்னா அது வந்து என்ட்ரி போடாமல் இருக்குது பக்காவாக, அதனால் உனக்கு பேலன்ஸ் காட்டுது. உண்மையிலேயே அவ்வளோ செக்லாம் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக் ரீஃபில் 22 செக் கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் இன்னும் 50 செக் இருக்குதுன்னு காட்டுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 23 செக் கொடுத்துருக்காங்க, 23ஆவது புக்கு 37 செக் இருக்குதுன்னு காட்டுது. பாக்கி என்ட்ரி போடாமல் இருக்குது. ஓகேவா? பாக்கி என்ட்ரி போடாமல் இருக்குது, அதுதான் பிரச்சனை. ஸோ செக் ரிஜிஸ்டரில் அவைலபிள் செக் அப்படின்னா மொத்தம் அந்த செக்கில் 50 புக்கு இருக்குது அப்படின்னா அதில் எவ்வளோ இன்னும் கொடுக்கு, எவ்வளோ வந்து ரெக்கன்சில்ட் ஆகிருக்கு, எவ்வளோ அன்ரெக்கன்சில்ட் ஆகாமல் இருக்குது, பிளாங்க் செக்கு கேன்சல் செக்கு எவ்வளோ இஷ்யூ பண்ணிருக்கீங்க, அவுட் ஆஃப் பீரியட் செக்கு எத்தனை இருக்குது, டோட்டல் செக்கு இது வந்து டேலி ஆகிடும் இது. ஓகேவா? இப்போ வந்து பிளாங்க் செக்கு கேன்சல்டு செக் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்டயாவது லோன் வாங்குறீங்க அப்படின்னா பிளாங்க் செக்கு அல்லது கேன்சல்டு செக் கொடுப்பீங்க. அப்போ இந்த கேன்சல்டு செக்கோ அல்லது பிளாங்க் செக்கோ கொடுக்கணும்னா வவுச்சர் டைப்பில் போய் 0 வேல்யூ என்ட்ரிஸை என்னபிள் பண்ணணும். வவுச்சர் டைப்பில் போய்ட்டு என்ன பண்ணணும், ஆல்டரில் போய்ட்டு வவுச்சர் டைப்பில் பேமெண்ட்டு அதில் போய்ட்டு அலோவ் 0 வேல்யூ என்ட்ரி, அலோவ் 0 வேல்யூ ட்ரான்சாக்ஷன் எஸ் அந்த மாதிரி கொடுக்கணும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளாங்க் செக் கொடுக்கலாம், கேன்சல்டு செக் கொடுக்கலாம். பிளாங்க் செக்குக்கும் கேன்சல்டு செக்குக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, கேன்சல்டு செக்கு வேல்யூ கிடையாது, பேங்க்கில் போய் மாற்ற முடியாது, அது சும்மா நம்ம கையெழுத்து ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்கறது. வேற பிளாங்க் செக் வந்து வேலிட் உண்டு. கேன்சல்டு செக்குக்கு வேலிடு கிடையாது, பிளாங்க் செக்குக்கு ஹை வேல்யூ உண்டு. நம்ம அமௌண்ட்டை நான் எவ்வளோ வேணால் போட்டு ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ பிளாங்க் செக்கு யாருக்கு கொடுத்துருக்கோங்கிறது தெரியணும், கேன்சல்டு செக்கு வந்து கேன்சல் ஆகிருக்குங்கிறது தெரிஞ்சால் போதும். பிளாங்க் செக்கு யாருக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும் கண்டிப்பாக. பட் கேன்சல்டு செக்கு இந்த செக்கு கேன்சல்டு அப்படின்னு அது போதும், நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போதும். ஓகேவா?
இப்போ கேன்சல்டு செக்கு எப்படி இஷ்யூ பண்ணுறது, blank எப்படி இஷ்யூ பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், ஆல்டர் வவுச்சர் டைப்பு, பேமெண்ட் வவுச்சர் டைப்பில் போயிட்டு allow ஜீரோ வேல்யூ என்ட்ரி எஸ். அதுக்கப்புறம் பேங்கிங்கில் வரணும். பேங்கிங்கில் செக் ரிஜிஸ்டரில் எந்த செக்கை நீ கேன்சல் பண்ண போகிற. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இத்தனை செக் இருக்குது. இப்போ வந்து இந்த செக்கை நீ கேன்சல் பண்ண போகிற அப்படின்னா செலக்ட் பண்ணி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஆல்டிஎஸ் செலக்ட் பண்ணி ஆல்டிஎஸ் ஸ்டேட்டஸ், அதில் வந்து கேன்சல்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன டேட் போட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கேன்சல் ஆகிடும். கேன்சல் பண்ண என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணணும், ஆல்டிஎஸ் ஸ்டேட்டஸ், ஆல்டிஎஸ் கேன்சல்ட், என்டர் கொடுத்து blank செக் அப்படின்னா யார் கொடுக்குறோங்கிறது தெரியணும். செலக்ட் பண்ணுங்கள், திரும்பவும் ஆல்டிஎஸ், இங்கே blank செக் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி யாருக்கு கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீனிவாசன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்ரீனிவாசன் அக்கௌண்டன்ட் அப்படின்னு தெரியணும். blank செக்கில் அமௌண்ட்டு ஃபில் பண்ண முடியாது. ஓகேவா, ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஸ்ரீனிவாசன் அக்கௌண்டன்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா blank செக்கு யாருக்கு இஷ்யூ பண்ணியிருக்கோம், ஸ்ரீனிவாசனுக்கு 20ஆம் தேதி இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். blank செக் என்ன பண்ணணும், செலக்ட் பண்ணி ஆல்டிஎஸ் blank செக்கு யாருக்கு கொடுக்குறோம், ஸ்ரீனிவாசன் அக்கௌண்டன்ட் அப்படின்னா இப்போ வந்து நேம் ஃபேவர் போடணும் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ரீனிவாசன் எஸ், இந்த மாதிரி ஃபேவரிங் நேம் போட்டு என்டர் கொடுத்து இங்கே வந்து நீங்கள் பண்ணிடலாம். இங்கே லெட்ஜர் நேம் தான் வந்து டிஸ்பிளே. ஓகேவா, ஸோ பேங்கிங்கில் இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் நீங்கள் ஒரு முறை ப்ராக்டிஸில் பாருங்கள். உங்களுக்கு நாம் பிடிஎஃபாக உங்களுக்கு கொஸ்டின் பேப்பராக அனுப்பிச்சிருக்கோம், அதையும் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், விடைபெறுவோம். தேங்க்யூ, பை. டவுட்